யாரெல்லாம் காவேரி பண்ணுறது ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க? இப்படி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்கனால காவேரி தான் வந்து கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க, மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. அட போங்கப்பா! என்ன நம்ம எவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தால் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏமாற்றத்தில் தான் முடியுது. நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி தான். கண்டிப்பாக மாமி சொன்ன விஷயத்த கேள்விப்பட்டு நம்ம விஜய்க்கு இங்கே வந்து வேறு வேலை செய்ய முடியாது. அதனால் காவேரியை பார்க்குறதுக்கு ஓடோடி வந்துடுவான்னு சொல்லிட்டு நினச்சோம். விஜயும் வந்துட்டார். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலையே, அதுதான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. காவேரி பண்ணுறது உண்மையாகவே சரியே இல்லைங்க. தனக்காகவாச்சும் இல்லைனாலும் தன்னோட குழந்தைக்காகவாச்சும் சீக்கிரமே வந்து உண்மையை சொல்கிறது தான் நல்லது. இல்லைன்னா வந்து அவங்க கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க போகிறாங்க. வழக்கம் போல தாங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா கங்காவை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாங்க. இங்கே கங்காவுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் வந்து சமைச்சு கொடுக்குறாங்க சாரதமாக இருந்துக்கிட்டு. கங்காவுக்கு வயிற்றில் இடம் இல்லைனாலும் அவங்க யோசிக்காமல் பார்த்திங்கன்னா சாப்பிடுன்னு சொல்லிட்டு பாசத்தால் கொள்கிறாங்க. இங்கே இதெல்லாம் நம்ம காவேரி பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ஏக்கத்தோடு நிற்கிறாங்க. இங்கே காவேரியை பார்த்துட்டு கங்கா இருந்துக்கிட்டு சாரதாம்மா, ஏம்மா எனக்கே எல்லாமே கொடுக்குற, காவேரிக்கும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சாரதாம்மா காவேரி ஒரு மாதிரி வந்து பேசி விட்டுறாங்க. அவளுக்கு வேணா போய்ட்டு அவள் சாப்பிடட்டும், அப்படியே வேலையெல்லாம் செய்கிறாப்பாரு, எந்த வேலையும் உருப்படியாக செய்ய மாட்றா, நீ தான் புள்ளத்தாச்சின்னு சொல்லிட்டு உனக்கு கொடுத்தா நீ போய்ட்டு என்னடி அவ்வளோ கொடுக்க சொல்கிற, அவள் சாப்பிடட்டும் பேசாமல் இருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம காவேரி ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு பறந்து வந்துட்டாருப்பா சிட்டா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிற்கிறாரு. இங்கே மாமி பார்த்துட்டு விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னப்பா விஜய் 10 நாள் ஆகும்னு சொன்னேன், இப்போ வந்து நிற்கிறையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி போன வேலை முடிஞ்சிருச்சு மாமி, அதான் வந்து சீக்கிரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு சமாளிச்சிட்ருக்குறாங்க. இங்கே மாமி கூட விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா குமரன் அவரோட அம்மாவை அழைச்சிட்டு வராங்க. இங்கே மாமி இருந்துக்கிட்டு சாந்தியம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்ன மருமகளை பார்க்குறதுக்காக ஊர்லேருந்து வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், என் வீட்டு வாரிசு வரப்போதில், என்னால் எப்படி அங்கே வந்து இருக்க முடியும், அதான் ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்தியம்மா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போது மாமி சொன்ன விஷயம் வந்து இதுதானா, அப்போ காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா, கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா சொல்லிட்டு வந்து விஜய்க்கு உண்மை புரியுது. இங்கே குமரனை பார்த்துட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைய காட்டுற மாதிரி இப்படி அப்படியே சைக்கிளே பேசுகிறாரு. இங்கே குமரனுமே பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே வருத்தமாக இருக்குது. நம்ம இடமோ நினச்சி வந்தோம், நம்ம காவேரி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவள் பண்ண அந்த விஷயம்லாம் அப்படி தானே இருந்தது, தனியாக கூப்பிட்டு பேசணும்னு நினச்சா ஏனதோ வித்தியாசமாக காவேரி நடந்துக்கிட்டா. அது எல்லாமே வந்து மேட்சாச்சு நல்லா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்க்கே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்குது. சரி நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு விட்டுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்து காவேரிக்காக வெயிட் பண்ணுறாரு. ஆனால் காவேரி வந்து வீட்டில் இல்லை போல். காவேரி வெளியே தான் போயிருக்கிறாங்க. மெடிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா சில திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு போயிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கங்காக்காக வாங்கின அந்த சத்து டானிக்கை இதெல்லாம் வந்து அவங்க வந்து பார்த்தாங்க. அதை பார்த்துட்டு நம்மளும் இது வாங்கணும், அப்போ தான் வந்து குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்பவே சத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காவேரி அந்த ரிசிப்டை கூட பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதை வாங்குறதுக்காக தான் போயிட்டு வாங்கிட்டு வராங்க. ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு வந்துடுறாரு. இங்கே விஜய் வந்து காவேரிக்கிட்ட வந்து பேசுகிறாரு. விஜயை பார்த்ததுமே காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. என்ன எங்கேயோ வெளியே போனதாக கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளேயே வந்துட்டீங்க, 10 நாள் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு விஷயத்த சொல்கிறாரு. ஆமாம் நான் மாமிக்கிட்ட வந்து பேசினேன், மாமி எனக்கு கால் பண்ணாங்க, அப்போ மாமி இருந்துக்கிட்டு ஒன்று சொன்னாங்க, இந்த மாதிரி எதிர்த்த வீட்டில் வந்து குழந்தை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. உடனே எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. நான் நினச்சேன் நீ தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறியோ அப்படின்னு சொல்லிட்டு மாமி சொன்னதை வச்சு நினச்சிட்டேன். ஆனால் மாமி அரைக்குறையாக சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. சரி, நீ இந்த பேச வந்தது இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எல்லாம் வந்து மேட்சாச்சு, நீயாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி உன்னை பார்க்குறதுக்காக தான் அங்கேருந்து ஓடோடி வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது விஷயம், கங்கா தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க, நீ இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம விஜய் இருந்து கூட சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா
காவேரி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. மனசுக்குள்ளேயே வந்து விஜய்கிட்ட சாரி சொல்கிறாங்க. நானும் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் விஜய், ஆனால் உங்ககிட்ட வந்து என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மனசுக்குள்ளேயே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கள் காவேரி விஜய்கிட்ட வந்து என்ன எதுக்காக போனீங்க மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா விஷயத்துக்காக தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே பார்த்தீங்கன்னா காவேரிக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு நிற்கிறாங்க. வெண்ணிலா பேர் எடுத்தாலே உனக்கு சுத்தமாக பிடிக்காதே, நான் என்ன சொன்னேன் எப்படினாலும் வந்து அவளுக்கு அவளை ஒரு நல்ல இடத்துல ஒப்படைச்சிடணும். நீ வந்து வெண்ணிலாவை பற்றியே தயவு செஞ்சு யோசிக்காத, என் வாழ்க்கையில் நீ மட்டும்தான், என் காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே ரொம்பவே விஜய் வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. நான் எவ்வளோ சந்தோஷமாக வந்து தெரியுமா, என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, என்னென்னமோ நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சரி இப்போ நானே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, நீங்கள் என்னை எப்படி பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே விஜய் இருந்துக்கிட்டு உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன், உன்னை வந்து உன் காலு தரையிலேயே படவிட மாட்டேன், அப்படியே பார்த்தீங்கன்னா உன் காலு பூலேயே தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துக்கிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டு அப்படி காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் என்னை இப்படி பார்த்துக்குவீங்களா, இல்லைன்னா என்னை பார்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, நீயா எதுனாலும் தப்பாக நினச்சிக்கிறாத, யோசிக்காத காவேரி, நான் சொல்கிறது வந்து அது வேற சரியா, உன்னை எப்போதுமே நான் ஒரே மாதிரி தான் பார்த்துக்குவேன். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இன்னும் ஸ்பெஷல் தானே, அப்போது நம்ம செல்லக்குட்டி வயிற்றில் இருக்கோம், உன்னை இன்னும் அதிகமாக நல்லா பார்த்துக்கணும்ல, அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் பார்த்திங்கன்னா அப்படி சமாளிக்கிறாரு. நம்மளுக்கு எத்தனை குழந்த வந்தாலும் அவங்கள விட எனக்கு நீ தான் காவேரி முதல்ல, என்னோடய செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய் இருந்து கூட சொல்கிறாங்க. இங்கே விஜய் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இங்கே காவேரி மனசுக்குள்ளேயே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, வெளியும் பார்த்திங்கன்னா சிரிக்கிறாங்க. இங்கே விஜய் காவேரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருந்தே சாரதம்மா வந்து வராங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்டு அம்மா வராங்க போங்க போங்க, பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே விஜயை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியும் சாரதாமாவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பேசிட்டு வராங்க. இங்கே காவேரி கையில் அந்த அந்த டானிக் இதெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம சாரதாம்மா கூட பார்த்துருந்தா எதுக்கு அதான் இருக்கே, நீ எதுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சில கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆனால் அதை வந்து அவங்க கவனிக்கலை. ஆனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இது என்ன உன் அக்காக்காக தான் வாங்கிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவர் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தார். இங்கே நம்ம சாரதாம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணி காவேரிகிட்ட வந்து பேசிட்டு வராங்க. குமரனை இதுக்கப்புறம் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, குமரனுக்கு வந்து குழந்த வரப்போகுது, அவனுக்கு நிறைய பொறுப்புகள் வந்துடும், இதுக்கப்புறம் வந்து நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும், உன் மேலே தான் நான் அதிகமான நம்பிக்கை வச்சுருக்கிறேன் காவேரி, நர்மதாவை வேற நல்லா படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையாக வந்து சாரதமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. உடனே காவேரி இருந்துக்கிட்ட ரொம்பவே சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க. என்னம்மா நீ பேசுகிற, நான் இருக்கேல, நான் இருக்கிற வரையும் நீ ஃபீல் பண்ணலாமா, நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் குமரன் மாமாவை எதுக்காகவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், என் பிஸ்னஸ் இருக்குல்ல, நான் அதுக்காக தான் இப்போ கூட வெளியே போயிட்டு வரேன், அப்போலோ பிஸ்னஸை வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணுவோம், அது மூலம் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு நம்ம காவேரிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, அதுக்காக லைஃப்பை வந்து என்னால் அப்படியே விட்டுற முடியாது, லைஃப்பை பற்றி எனக்கு நிறையா யோசனைகள் இருக்குது, நீ என்ன தான் முடிவெடுத்துருக்கிற காவேரி, நான் மனசார நான் இப்போ கூட சொல்கிறேன், நீ அந்த பையன் கூட போகணுன்னு நினச்சின்னா போயிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சும்மா வாய் வார்த்தைக்காகலாம் சொல்லலை, மனசார தான் சொல்கிறேன், நீ என்ன வேணாலும் முடிவெடு, நான் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிறேன், ஆனால் வந்து அந்த வாழ்க்கை உனக்கு செட் ஆகுமான்னு பார்த்துக்கோ, ஏன்னா அந்த வெண்ணிலா பொண்ணு இன்னுமே வந்து அந்த தம்பி வீட்டில் தான் இருக்குது, அதனால தான் வந்து எனக்கு பயமாக இருக்குது, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நம்ம சாரதாமாவை பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டே வந்து நம்மளால் வந்து யூகிக்க முடியலேனே சொல்லலாம். ஒரு டைமில் இப்படி பேசுகிறாங்க, ஒரு டைமில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்ம காவேரிக்கே ஒரே குழப்பம் தானே இருக்கும். இதுவே ஒரு சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மூடில் இருக்கும்போதே சாரதாம்மா கிட்ட வந்து நம்ம காவேரி வந்து விஷயத்தை போட்டு உடைக்கலாம், தானும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், நானும் அவர் கூட போயிட்டு அவர் வீட்டில் அவர் கூட சந்தோஷமாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். ஆனால் காவேரி வந்து பார்த்திங்கன்னா
இங்கே சாரதாம்மா சொல்கிறத கேட்டுட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. ஏன் தான் இந்த காவேரி இப்படி பண்ணுறாங்களோ தெரில. இப்போ கூட வந்து இந்த விஷயத்த வந்து சாரதாம்மா கிட்டேயோ இல்லை விஜய்கிட்டேயோ வந்து சொல்லியிருந்துருக்கலாம். நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போதே வந்து சொன்னாதான். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிலமை எப்படி மாறப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. காவேரி இந்த விஷயத்த மறைக்க அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன்னா இந்த டைமில் இவங்க நல்லாவே வந்து சாப்பிடணும், நல்லா கவனமாக இருக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா கங்காவை வந்து ரொம்பவே அவ்வளோ ஒரு இதாக பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே ஏக்கப்பட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா? என்னத்தை சொல்ல? எப்போ தான் வந்து இந்த உண்மை வெடிக்கும்? இதனால் வந்து நம்ம சாரதாம்மா எடுக்க போகிற முடிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் பண்ணி அப்கமிங் எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.